ஸ்ரீ அட்சயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்கள். கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 1ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாரு. உங்களுக்கு நல்ல இந்த மாதம் ஒரு சுகபோகம் அப்படின்றது நிறைய கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் நிறைய இருக்கும். ஆடம்பர செலவுகள் நிறைய செய்வீங்க. நல்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க இந்த மாதம். உங்களுக்கு கையிருப்பு நல்ல கணிசமாகவே இருக்கும். அதனால உங்களுக்கு வருமானமும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். பண வரவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். குடும்பத்தாரோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. 12ல் உள்ள புதன், சூரியன், கேது சேர்க்கையினால அப்பாவுக்கு கொஞ்சம் செலவுகள் செய்கிற மாதிரியான சூழல் உருவாகும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஆன்மீக செலவு செஞ்சீங்க, இல்லை ஆன்மீக பயணம் மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நன்மை கொடுக்கும். வங்கி இல்லை அரசாங்கம் இந்த மாதிரி சார்ந்த பணிகளில் ஏதாவது உங்களுக்கு இழுப்பறிகள் இருந்துகிட்டு இருக்கலாம். அது எல்லாமே 3/9க்கு அப்புறம் தான் சரியாகும். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கூட அது ஒரு சுபிட்சமான ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். தொழிலில் லாபம் நல்லா இருக்கும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதில் யாரையும் கூட்டாளிகளை பகச்சிக்க வேணாம், நண்பர்களையும் கொஞ்சம் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் உபாதைகள்னால ஏதாவது எக்ஸ்ரே இல்லை ஸ்கேன் இந்த மாதிரி ஏதாவது எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. கடனை கொஞ்சம் கண்ட்ரோல் செய்யுங்க. கடன் உங்களுக்கு அன்லிமிட்டடாக நீங்கள் வாங்குற மாதிரி சூழல் உருவாகலாம். அதனால் அது கொஞ்சம் பார்த்துங்க. வேலையில் பதவி உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதம் கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கிட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. சண்டை சச்சரவுகள் இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் நண்பர்களும் சிலர் எதிரியாகலாம். அவங்கள்ட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தூக்கம் கொஞ்சம் கெட தான் செய்யும் இந்த மாதம். அதே போல் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் துரோகம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கவனம் எடுத்துங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.